ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ரேஷன் கார்டில் இது வரைக்குமே நீங்கள் வந்து மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணலை அப்படின்னாலும் சரி, உங்களுடைய ஏற்கனவே அதாவது ரேஷன் கார்டில் ஏற்கனவே மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பர் வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா, ஸோ எப்படி நம்ம புதிய மொபைல் நம்பரை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்னாலும் சரி, எப்படி உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கிறது. ஸோ நான் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கேன், ஏன்னா என்னோடது கொடுத்தனா இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தனா அப்படின்னு எனக்கு தெரியல, ஸோ அந்த நம்பரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னாலும் சரி, ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரேஷன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணி ரேஷன் கார்டு ரிலேட்டடான எல்லா சர்வீஸுமே நீங்கள் பண்ணிக்க முடியும். அதாவது மெம்பரை ரிமூவ் பண்ணுறது இருந்தாலும் சரி, ஆட் பண்ணுறது இருந்தாலும் சரி, டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது இருந்தாலும் சரி, ஸோ எல்லா சர்வீஸுமே கண்டிப்பாக இதுக்கு வந்து மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும். அப்படி மொபைல் நம்பரே லிங்க் பண்ணலை அப்படின்னா, ஸோ எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பண்ண முடியாது, ஆஃப்லைன் மெத்தட் மூலமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஸோ எப்படி நம்ம மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் போய்ட்டு அதுக்கான ஒரு மனு இருக்குது, அந்த மனுவை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த மனு வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கறது, யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது இது கூட இந்த மனு கூட என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதிலே பார்த்தீங்க அப்படின்னா பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரோ அல்லது யார் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க ஞாபகம் இல்லை அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்க உங்களுடைய மொபைல் நம்பரோ கொடுத்துட்டு கேப்சா கொடுங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மேலே டாப்பில் ஓடிபி அனுப்பப்பட்டுள்ளது, கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து ஓடிபி அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அப்படி இல்லை ரெட் கலரில் உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து உங்களில் வந்து லிங்க் பண்ணலை அப்படின்றத வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு மனுவை வந்து நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான அதாவது அதுக்கான இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனுவை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். குடும்ப அட்டையில் கைபேசி எண் மாற்றக்கோரி விண்ணப்பம் அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்புனர், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேமிலி மெம்பர் தான் யார் வேணாலும் போகலாம், ஆனால் குடும்பத் தலைவர் தான் போகணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ குடும்பத் தலைவர் தான் போகணும்னு கிடையாது, குடும்பத் தலைவரும் போகலாம், குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸும் போகலாம். ஸோ அனுப்புனர் யார் போகிறாங்களோ அவங்களுடைய பேர், அவங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக எழுதிக்கோங்க, அவங்களுடைய மொபைல் நம்பரை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெறுநர், அதாவது வட்ட வழங்கல் அலுவலர், அதாவது டிஎஸ்ஓ சொல்லுவாங்க, தாலுக் சப்ளை ஆஃபீஸர்ஸ் அதுவும் சொல்லுவாங்க, பொது விநியோக திட்டம், அதுக்கப்புறம் உங்களுடைய வட்டம், உங்களுடைய மாவட்டம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கண்டென்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மதிப்புக்குரிய ஐயா, பொருள் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டையில் கைபேசி எண் மாற்றம் செய்தல் தொடர்பாக அப்படின்னு இருக்கும். வணக்கம், என்னுடைய குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்டுள்ள கைபேசி எண் தொலைந்து விட்டது, செயலில் இல்லை. எனவே என்னுடைய குடும்ப அட்டையில் என்னுடைய புது கைபேசி எண்ணை மாற்றம் செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது குடும்ப அட்டை விவரங்களையும் குடும்ப அட்டை ஆதார் கார்டு நகலையும் இத்துடன் இணைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு குடும்ப அட்டை எண், குடும்ப தலைவர் பெயர், புதிய கைபேசி எண், ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து இப்படிக்கு அப்படின்றதுல சைன் பண்ணால் போதும். ஸோ மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் மனு இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகி அந்த மொபைல் நம்பர் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது வரைக்குமே நீங்கள் வந்து மொபைல் நம்பரே உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து லிங்க் பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டை, அதாவது இதில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மனு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. மெம்பர்ஸ் வந்து யார் வேணாலும் போகலாம். ஸோ அந்த ரேஷன் கார்டில் இருக்கிற எந்த மெம்பர்ஸ் வேணாலும் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து போகணும். உங்களுடைய தாலுக் ஆஃபீஸ், அதாவது வட்ட வழங்கல் அலுவலர் அப்படின்ற இந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் நீங்கள் வந்து இந்த மனுவை கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய ஆதார் கார்டு, ஸோ யார் போகிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்ப அட்டை, ஸோ இது எல்லாத்தையும் இந்த 3, ஸோ மனு, குடும்ப அட்டை, யார் போகிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, இந்த 3த்தையுமே வச்சு நீங்கள் கொடுத்துட்டா போதும். ஸோ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டையில் கைபேசி எண் பதிவிட கோரி விண்ணப்பம். இது வரைக்குமே நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் வந்து
உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இந்த மனு ஸோ 2 மனு இருக்குது. 2 மனுவுமே நீங்கள் வந்து எதுக்கு ஏற்கனவே லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு மனு. இது வரைக்குமே நீங்கள் பண்ணால் உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இந்த மனு வந்து கொடுக்கணும். ஸோ ரெண்டுத்துக்குமே ப்ரொசீஜர் அதுதான். ஸோ யார் போனாலும் அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மனு ஸோ சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்துடணும். ஸோ டிஎஸ்ஓ இருக்காங்க அப்படின்னா, அதாவது வட்ட வழங்கல் அலுவலர் இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு 1 hour அல்லது 2 hours வந்து உடனே சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து 1 hour அல்லது 3 days வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய ஒர்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 days அப்டேட் ஆகும். ஸோ இருக்காங்க அப்படின்னா உடனே இது அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 hour 2 hours வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு கூட உங்களுடைய அதை நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் வந்து உடனே அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து கொடுக்கும்போது ஸோ தாலுக் ஆஃபீஸ், அதாவது உங்களுடைய வட்டல் வழங்கல் அலுவலர்கிட்ட தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கான எங்கே கொடுக்கணும் எங்கே தெரியல அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய நியர்பையாக இருக்கிற வட்ட வழங்கல் அலுவலர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது, ஸோ அவங்களோட மொபைல் நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ வட்ட வழங்கல் அலுவலர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட வட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் விவரங்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடு மாவட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா TNPDS உடைய அஃபிஷியல் வெப்பேஜ். ஸோ இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இதுதான் லிங்காக, எந்த மொபைல் நம்பர் லிங்காக இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னா ஸோ அந்த மொபைல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் செக் பண்ணுவீங்க. அதேமாரி டிஎஸ்ஓவை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் உடைய டிஎஸ்ஓவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்